அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம். நாம் இந்த பதிவில் 2024ஆம் ஆண்டின் 11வது மாதமான மாசி மாதத்தின் 12 ராசிகளின் பலன்களையும் அதற்கான பரிகாரங்கள் என்னென்ன என்பதையும் இந்த பதிவில் விரிவாக காண்போம். எல்லோர் வாழ்விலும் பலமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். வாழ்க வளமுடன். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான தமிழ் வருடம் சோபகிருது 2024ஆம் ஆண்டு மாசி மாதம் 13/2/2024 செவ்வாய்க்கிழமை அன்று வளர்பிறை சதுர்த்தி திதியில் புத்திரட்டாதி நட்சத்திரத்தில் அமிர்த யோகம் சதுர்த்தி விரதம் கூடிய நன்னாளில் இந்த மகத்தான மாசி மாதம் பிறக்கின்றது. மாத தொடக்கத்தில் மாசி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது மேச ராசியில் குரு பகவானும், கன்னி ராசியில் கேது பகவானும், மகர ராசியில் செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிர பகவானும் சஞ்சரிக்கின்றனர். கும்ப ராசியில் சனி பகவானுடன் சேர்ந்து சூரிய பகவானும் சஞ்சரிக்கின்றனர். மீன ராசியில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். தமிழ் மாதங்களில் 11வது மாதமான மாசி மாதம் இது வழிபாட்டிற்கு உரிய மாதமாகும். சூரியன் கும்பராசியில் பயணம் செய்வதால் இந்த மாதத்தினை கும்ப மாதம் என்றும் அழைப்பார்கள். சூரிய பகவான் பிப்ரவரி 13 அன்று மகர ராசியில் இருந்து கும்பராசிக்கு பேச்சியாகின்றார். மாசி மகம் வருடத்திற்கு ஒரு முறை வீதம் மட்டுமே வரும். அதாவது மாசி தமிழ் மாதத்தில் மகம் நட்சத்திரத்தில் எப்போது பௌர்ணமி வருகிறதோ அன்றைய தினம் மாசி மகம் ஆகும். 12 வருடங்களுக்கு ஒரு முறை வருகின்றதை மகா மாசி மகம் தினம் என்று அழைக்கிறோம். இது கும்பகோணம் கும்பேஸ்வரர் கோவிலில் வெகு விமர்சையாக நடைபெறும். அதேபோல் திருக்கோஷ்டியூர் பெருமாள் கோவிலிலும் இந்த திருவிழாக்கள் வருடத்தில் ஒரு முறை வருகிற மாசி மகத்தில் நடைபெறும். இந்த நாள் எதற்காக நாம் கொண்டாடுகிறோம் என்றால், நமது பாவங்களை போக்கவும், பித்ருக்களை வேண்டுவதற்கும், தோஷங்களை போக்கவும் மற்றும் மகப்பேறு கிடைக்கவும் நாம் கொண்டாடுகின்றோம். அனைத்து வருடங்களிலும் ஒரே மாதிரி தேதிகள் வராது. வருடா வருடம் தேதிகள் மாறும். கங்கை, காவிரி போன்ற நதிக்கரைகளில் புனித நீராடி நாம் முன்பின் செய்த பாவங்களை போக்கலாம். அதே சமயத்தில் புனித ஸ்தலங்களுக்கு இந்த நாளில் நாம் செல்வதன் மூலம் இறைவன் அருள் பெறலாம். இந்த நாளில் நாம் அருள்மிகு சிவபெருமான், முருகப்பெருமான், அம்பிகை மற்றும் பித்ருக்களை வணங்கி அருள் பெறலாம். நதிக்கரைகள், கடல்கள், குளங்களுக்கு செல்ல முடியாதவர்கள் உங்கள் வீட்டில் உள்ள தண்ணீரை புனித நீரென நினைத்து கொண்டு நீராடலாம். ஆங்கில மாதம் மார்ச் 5 இரவு 9:30 மணிக்கு ஆரம்பித்து மார்ச் 7 விடியற்காலை 12:05 மாசி மகம் முடிவடைகிறது. துலாம் ராசி அன்பர்களுக்கு சித்திரை 3, 4ஆம் பாதம், சுவாதி, விசாகம் 1, 2, 3ஆம் பாதம் நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் உங்களது ராசிக்கு பாதகாதிபதியான சூரிய கிரகம் 5ஆம் இடத்தில் யோகாதிபதியான சனி பகவானுடன் இணைவு பெற்று சுழல்கிறது. அடுத்த மாதத்தில் ருணரோக சத்ருஸ்தானமான 6ஆம் இடத்திற்கு வந்து ராகுவுடன் இணைந்து சஞ்சாரம் செய்ய போகிறது. இதனால் அதற்கு முன்பாகவே அனைத்து நன்மைகளும் நடந்து முடியும். குரு பகவான் வலிமையுடன் 7ஆம் இடத்தில் நிற்கிறார். ராசிக்கு 12இல் கேது கிரகம் அமர்ந்திருக்கிறது. செவ்வாய் கிரகத்தின் வலிமையான சுழற்சியால் கெடுபிடியும் அனாவசிய மன இறுக்கமும் ஏற்பட்டாலும் பாதகமில்லாமல் தான் நகரும். எதிர்பாராத பண வரவுகளுக்கு பஞ்சமில்லாத மாதம் இது. மாதம் துவங்குவதற்கு முன்பே எதிர்கால உயர்வுக்கான சாதக செய்தி ஒன்றும் இனிமையுடன் வந்திருக்கும். இனிமேல் எந்த விஷயத்திற்காகவும் இடையூறு, பாதகம் பெரிதாக ஏற்படாது. குடும்ப விஷயங்களிலும் நன்மை தொடரும். எதிர்ப்பு, போட்டி, எதிரி விஷயங்கள் கட்டுக்குள்ளேயே இருக்கும். உத்தியோகம், பணி, பதவி, விஷய மேன்மை ஏற்பட்டு ஊதிய கவலைகளையும் தீர்க்கப் போகிற மாதம் இது. கடன், வழக்கு, பஞ்சாயத்து விஷயங்கள் முடிவுக்கு வரும். இளம் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கான திருமண சுபகாரிய விஷயங்கள் நல்லபடியாக ஈடேறும். இல்லத்திற்கான உயர்தர உடைமைகள், பொன் பொருள், ஆபரணங்கள், வாரிசுகளின் எதிர்கால தேவை என்று திட்டம் போட்டு இருக்கிற விஷயங்களில் சாதகமான உயர்வுகளும் ஏற்படும்.
இம்மாத 3வது வாரத்திலிருந்து சுவாதி மற்றும் விசாக நட்சத்திரக்காரர்கள் பொன்னான அதிர்ஷ்டங்களை அடைவார்கள். இம்மாத சனி மற்றும் வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளில் ஆச்சரியப்படுகிற உயர்வுகள் உண்டாகும். தொழில், வியாபார, நிர்வாக, பட்ஜெட் விஷயங்கள் இம்மாத 11ஆம் தினத்திற்கு பிறகு லாப வரவுகளை கொடுக்க போகிறது. இம்மாத 5, 13, 17, 25வது தினங்களில் நெடுங்கால ஆசை திட்டங்களை பூர்த்தி செய்து கொள்ளலாம். மிகப்பெரிய சந்தோஷங்களை கொடுக்க போகிறது. உயர்கல்விக்கான ஒத்துழைப்புகள் குடும்பத்தார் மூலம் உண்டாகும். எல்லாவித முயற்சிகளுக்கும் லாபம் கிடைக்கும். சொந்த தொழிலில் ஈடுபட போகிறீர்கள். பெரிய பதவி, பொறுப்பு வாய்க்கப் போகிறது. வியாபாரிகளுக்கு சென்ற சுமார் 1 வருடத்திற்கு மேலாகவே பின்னடைவையே கண்டு வந்த இத்துறையினருக்கு உலகளாவிய சந்தை நிலவரம் மிகவும் அனுகூலமாக மாறி வருகிறது. இந்த மாதம் நம்பிக்கை ஊட்டும் மாதமாகும். மேலை நாடுகளில் உலக பிரசித்தி பெற்ற உற்பத்தியாளர்களுக்கு சமமாக தரத்தில் உயர்ந்து வரும் இந்திய பொருட்களுக்கு உலக சந்தையில் நல்ல வரவேற்பு இருக்க உள்ளதை இப்போதே கிரக நிலைகள் எடுத்து காட்டுகின்றன. இது உங்களுக்கு ஒரு அரிய சந்தர்ப்பம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கலைஞர்களுக்கு பல மாதங்களுக்கு பிறகு முதன்முறையாக கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக மாறி வருகின்றன. அரசியல் துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். வருமானம் உயரும். ஆடம்பர வசதிகள் மீண்டும் கிட்டும். வரவேண்டிய பாக்கிகளில் ஓர் பங்கு கிடைத்துவிடும். மக்களிடையே மறுபடியும் புகழ் ஓங்கும். அரசியல் தொடர்புகள் ஆதாயம் தரும். மாணவர்களுக்கு சென்ற மாதம் ஏற்பட்ட நன்மைகளை இம்மாதம் எதிர்பார்க்க இயலாது. புத்தகத்தை எடுத்தாலே உறக்கம் வரும். சோர்வு அதிகரிக்கும். சேர்ந்தாற்போல சில மணி நேரம் கூட படிக்க இயலாமல் இடையூறுகள் ஏற்படும். விவசாயிகளுக்கு வயல் பணிகளில் கவனம் குறையும். கால்நடைகளினால் பண விரயம் ஆகும். அண்டை நிலத்தாரோடு பகை உணர்ச்சி மேலிடும். மருத்துவ செலவுகள் ஏற்பட்டாலும் சமாளித்து விடுவீர்கள். பரிகாரம்: இம்மாத பிரதி சனிக்கிழமை ராகு கால வேளையில் ஸ்ரீ கால பைரவருக்கு உங்களது வயது எண்ணிக்கையில் மிளகு முடிச்சு தீபம் ஏற்றி வழிபடவும். தொடர்ந்து நவக்கிரக சனீஸ்வரரையும் வழிபடவும். சிறப்பு பரிகாரங்கள்: வருமானத்தை பெருக்குவதற்கு வருமானம் வந்ததும் அல்லது சம்பளம் வாங்கியதும் அந்த தொகையில் 1% தொகையை தனியாக எடுத்து வைத்து விடுங்கள். அந்த பணத்தில் பாலால் செய்த இனிப்பு வகைகள் வாயில் போட்டாலே தித்திப்புடன் எளிதில் கரைந்து வாயிற்குள் போய்விடக்கூடிய இனிப்பு வகைகளை வாங்கி ஆதரவற்றோர், சாலையோர பணியாளர்கள், தூய்மை பணி செய்வோர், ஆதரவற்ற நிலையில் வறுமையில் வாடும் குழந்தைகள் மற்றும் தொழிலாளர்களுக்கு கொடுங்கள். மகிழ்ச்சியுடன் உங்கள் கைகளால் இனிப்புகளை கொடுங்கள். இப்படி செய்வதால் சனி சுக்கிர யோகம் உண்டாகும். இதனால் வருமானம் பெருகுவதுடன் கையில் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும். வருமானத்திற்கு தடையோ பஞ்சமோ வராது. ஏதாவது ஒரு வகையில் பணம் வந்து கொண்டே இருக்கும். இது தவிர மாத சம்பளம் வாங்கியதும் அல்லது கைக்கு வருமானம் வரும்போது ஒவ்வொரு மாதமும் முதல் செலவாக வீட்டிற்கு கல்லுப்பு, ஊறுகாய் போன்றவற்றை வாங்கி வைக்கவும். கல்லுப்பு, ஊறுகாய் போன்றவை மகாலட்சுமிக்கு மிகவும் விருப்பமான ஒன்று. இந்த பொருட்கள் வீட்டில் இருந்தால் மகாலட்சுமியின் அருள் வீட்டில் இருந்து கொண்டே இருக்கும். எந்த காரணத்திற்காகவும் இந்த பொருட்களை தானமாகவோ கடனாகவோ கொடுக்க கூடாது. தினமும் வீட்டை சுத்தம் செய்து அதிகாலையில் நீராடி வீட்டில் உள்ள மகாலட்சுமியின் படத்திற்கு முன் அமர்ந்து ஓம் யம் ஓம் அங் சிவாய நம, சவ்வும் நம சிவாய நம, ஸ்ரீயும் நம சிவாய நம, அங் உங் வங் சிவாய நம என்ற மந்திரத்தை சொல்ல வேண்டும். இந்த மந்திரத்தை தினமும் சொல்லி வந்தால் பணம் வீணாக விரயமாகாமல் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும். வாழ்க வளமுடன்.